சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனின் வீட்டை முற்றுகையிட சென்ற நிலையில் குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 130 நாட்களை கடந்து அவர்களுடைய போராட்டமானது தொடர் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது தங்களுடைய போராட்டத்திற்கு கவனம் பெற வேண்டி காமராஜர் சாலை, அண்ணா சாலை என பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து முற்றுகை போராட்டம், சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் இன்று கீழ்ப்பாக்கத்தில் உள்ள உட்கட்ட சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி ஆணையர் குமாரகுருபரன் வீட்டை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக அங்கு போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டு அவர்கள் வரக்கூடிய பாதை முழுவதும் போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் முதல் கட்டமாக வந்து உள்ளே முற்றுகையிடுவதற்கு எங்களை அனுமதியுங்கள், முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் என்று போலீசாருடன் கூறியதை தொடர்ந்து போலீசாருக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஈடுபட்டது. தொடர்ந்து போலீசார் அனுமதி இல்லாத போராட்டம் என்று கூறியதை தொடர்ந்து நீங்கள் கைதுக்கு ஒத்துழையுங்கள் என்று போலீசார் கூறினர். இருப்பினும் சிலர் கைதுக்கு ஒத்துழைக்காததால் வலுக்கட்டாயமாக அவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னமும் தொடர்ந்து 50 பேர் 30 பேர் என தொடர்ச்சியாக அவ்வப்போது இந்த முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்து போலீசார் வேன்கள்ல அழைத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்னமும் மாநகராட்சி ஆணையர் குமாரகுருபரனுடைய வீட்டிற்கு தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அத்தோடு தூய்மை பணியாளர்கள் இன்னமும் பலர் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்று போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.